ஒரு படம் ஃபுல்லாக நான் பேசியிருந்தாலும் இப்போது வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரின்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒன்று, ஆமாம் மேம். அந்த படம் அது வந்து ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. அந்த மதர் நிறையா கேரக்டர் பேசப்பட்டுச்சு அந்த படம். ரொம்ப பேசப்பட்டுச்சு. எனக்கு அது பேசப்பட்டுச்சுன்னு இருந்தாலும் இன்னொன்று பண்ண தி ரெசிடென்ஸ்னு ஒன்று பண்ணேன். ஓகே. அந்த கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து ஒரு எபிசோடில் மட்டும் அவங்களோட சீக்வன்ஸ் இருக்கும். ஒரு எபிசோட்லையும் ஒவ்வொருத்தவங்களோட ஒவ்வொரு கேரக்டர் பேசும். ஒரு எபிசோடில் என் கேரக்டர் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம் நிறைய. ஸோ எனக்கு அந்த அத்தனை எபிசோடு அது பண்ணாலும் அந்த ஒரு எபிசோடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. காரணம் அவங்க பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு காமெடி சீரீஸ், அது காமெடி சீரீஸ். அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் அண்ட் அந்த டக்கு 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 டக்குன்னு அவங்க டைலாக் மாற்றுறது, அந்த வேரியேஷன், அந்த அந்த ஒரு மாதிரி இருக்கும். அது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதனால் அதை நான் பண்ணப்போ எனக்கு திருப்தியாக இருந்தது. மதுரை படத்தில் வந்து கேபிளை சுற்றி உள்ளே போடுற டைலாக்லாம் ரொம்ப ஃபெமிலியர் ஒரு பீரியடில். அதெல்லாம் வந்து திருப்தி. எந்த படமுமே வந்து 4 டைலாக் தான் மார்க் ஆண்டனியில். அதில் என்னென்னா அது வாய்ஸ்க்காக தனியாக பேசப்பட்டுச்சு மேம். அது 4 டைலாக் தான். அது அந்த 4 டைலாகுக்காக வந்து நான் ரொம்ப யோசித்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து சிலுக்குன்னா அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஹேமாக்கா தான், எப்போவுமே ஹேமமாலினி அக்கா தான், அவங்க தான் சிலுக்குக்கு எல்லா படங்கள்லேயும் பேசியிருக்காங்க. இன்றைக்கி அந்த பர்சன் இல்லை. அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தங்களுக்கு பேசணும் அப்படின்னும்போது கேட்டப்போ நான் டெஸ்ட்டு கொடுத்தேன். ஓகே, சிலுக்கு வாய்ஸ்க்கு அவ்வளோ பேர் ரெகக்னேஷன் கிடச்சிருச்சு. அது பேசாமல் போக முடியாது, ப்ளீஸ். ஹலோ மிஸ்டர் ஆண்டனி, வக்கீல் செல்வன் தான், எனக்கும் அட்வொகேட். உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாளாகவே நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்க. போலீஸ்கிட்ட போனாலும் பிரச்சனை. இந்த சில்க்குக்கு ஆண்டனி ஹெல்ப் பண்ண மாட்டாரா? தேங்க்யூ மேம். இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு கேரக்டருக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு? அது வந்து சொல்லான்ல பண்ணது இருக்கு, அந்த வாய்ஸ். ஓகேவா? சங்கவி மேம். ஓகே. சொல்ல அடிச்சானா? சொல்லி அடிச்சிருப்பானே. அவன் ஒத்த அடி அடிச்சானா உடம்புல இருக்கிற மொத்த பித்தமும் உச்சந்தலைக்கு ஏறி உசுர வாங்கும்.